நீங்க இருக்கிற குடும்பம் நல்லா இருந்தா தானே நீங்க நல்லா இருக்க முடியும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளவு நிம்மதியா விடுறதில்ல. ஒரு அடிப்படையான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை நிம்மதியா விடுறதில்லைன்ற முடிவோட நீங்க இயங்குனீங்கன்னா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. அதனாலதான் என்னையோ நம்ம சங்கத்தோட நிம்மதியையோ கெடுக்கணும்னு நினைக்கிற மூடர்களை பார்த்து நான் சிரிக்கிறேன். நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. துக்கத்தை கொடுக்கணும்னு நினைச்சோன்னா நம்ம கிட்ட அது இருக்கணும். முட்டாள்கள் துக்கம் கொடுக்கணும்னு, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கணும்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு துக்கத்தை உருவாக்கிக்கிறாங்க. உருவாக்கிக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்டெகிரிட்டி இல்லாத மனம் நுனிக்கிளையில உட்கார்ந்து அடிக்கிளைய வெட்டுறீங்கன்னு கூட தெரியாம இருக்கிற மனம். அந்த இன்டெகிரிட்டியை வாழ ஆரம்பிக்க ஆரம்பிக்க, அந்த இன்டெகிரிட்டியோட சிந்திக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுடைய மன அமைப்பு சீராகும். எண்ண ஓட்டமே குறைஞ்சிரும். ஏன்னா அனாவசியமான எண்ணங்கள் ஏதாவது வந்தா கூட நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். கம்ப்ளீட் பண்றதுக்கு பயந்துகிட்டே சிந்திக்கிறத குறைச்சிருவீங்க.